ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரதீக்கோட உண்டியலில் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பிரதீக்கோட 2வது உண்டியல். 3வது உண்டியல் வந்து சென்னையில் இருக்குது. இந்த உண்டியல் வந்து ஃபுல் ஆகிடுச்சி. அதனால் சரி இன்றைக்கி உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் உடச்சிட்ருக்காங்க. இதில் வந்து மேலே எல்லாமே நோட்டாக தெரியுதுல்ல, ஆனால் மேலே மட்டும்தாங்க ரூபா நோட் இருக்கும். உள்ளே ஃபுல்லாக காயின்ஸ் தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். உண்டியில் உடச்சோடனே பிரதிக்குட்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி. இப்போ வந்து அவங்க அப்பா வந்து ரூபா நோட்டெல்லாம் எண்றே நீ சில்லறலாம் என்ன அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நோட்டெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து காயின்ஸ் எல்லாம் எடுத்து 10 ரூபா காயின்ஸு, 5 ரூபா காயின்ஸு, அப்புறம் 2 ரூபா காயினு, 1 ரூபா காயினெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சேன். அப்போ தான் எண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தனித்தனியாக எல்லாத்தையும் அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரதிக்குட்டியும் உடையில் கையை விட்டுட்டு நானும் காயின் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காயினை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை வந்து உள்ளே போக சொல்லிவிட்டு நான் வந்து தனியாக காயினெல்லாம் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி நம்ம பிரதீக்கோட ஃபஸ்ட்டு உண்டியல் உடைக்கும் போது வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அந்த காசை என்ன பண்ணோன்னா, நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பிரதிக்குட்டிக்கு வந்து போட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு 2 பசங்க ஆயிட்டாங்க. பிரதீக் ஒன்று, ருத்து ஒன்று. அதனால் இப்போ நாங்கள் காசு போட்டால் வந்து 2 பேருக்குமே ஷேர் பண்ணி தான் போடுவோம். ஒருத்தனுக்கு மட்டும் தனியாக போட மாட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பிரதிக்குட்டிக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காசு போட்டோம். அதுக்கப்புறம் தான் ருத்துக்குட்டிக்கு ஓப்பன் பண்ணி போட்டோம். அதனால் 2 பேருக்குமே அமௌண்ட்டு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போதைக்கு போஸ்ட் ஆஃபீஸில் 2 பேருக்குமே அமௌண்ட்டை ஈக்குவல் பண்ணி வச்சுருக்கோம். 1 ரூபா கூட யாருக்குமே அதிகமாக இருக்காது, ஈக்குவலாக இருக்குமே 2 பேர்த்துக்கும். நானும் என்னோடய சின்ன வயசில் உண்டியலில் காசுலாம் சேர்த்துருக்கேங்க. அப்போல்லாம் மண் உண்டியல் மட்டும்தான் உண்டு. மண் உண்டியலில் நான் நிறைய காசு சேர்த்து வச்சுருந்தேன். அப்புறம் வந்து உண்டியலெல்லாம் எடுத்து வச்சு நான் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட காமிப்பேன். பாருங்கள், நான் இதில் காசு சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்டெல்லாம் போய் காமிச்சிட்ருப்பேன். ஒரு நாள் அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அவங்கக்கிட்ட உண்டியல் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப்லேருந்து உண்டியலை எடுத்து பெட்லேருந்து கீழே குதித்தேங்க. குதிக்கும்போது தவறி கீழே விழுந்து உண்டியலும் உடஞ்சிடுச்சு. ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக போயிடுச்சு. அப்புறம் வேறு புது உண்டியல் வாங்கி அதில் காசெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து பிரதீக் அப்பா வந்து நோட்டெல்லாம் எண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து 50 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே காசுலாம் இல்லை. சென்னையில் இருக்கிற உண்டியலில் வந்து பிரதீக் மட்டும் காசு போட மாட்டான். ருத்ரன் போடுவான், நான் போடுவேன், அவங்க அப்பா போடுவாங்க, எங்கள் அம்மா போடுவாங்க. நாங்கள் எல்லாருமே அந்த உண்டியலில் காசு போட்டுட்ருக்கோம். அதில் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தேரும்னு நினைக்கிறேன். சரி, அது இன்னும் ஃபில் ஆகலை. ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து அவங்க அப்பா வந்து தனித்தனியாக நோட்டெல்லாம் பிரித்து எடுத்து அதில் ஒரு அமௌண்ட்டு சேர்ந்துச்சு. எவ்வளோன்னா, நோட்டு மட்டுமே ஒரு 600 கிட்ட வந்துச்சு. அப்புறம் வந்து 10 ருபீஸ் காயின்ஸ்லாம் எண்ணினோம். 10 ருபீஸ் காயின்ஸ் வந்து ஒரு 49 காயின்ஸ் இருந்துச்சு. அது வந்து 490 ரூபா இருந்தது. அப்புறம் வந்து 2 ருபீஸ் காயின்ஸ்லாம் எவ்வளோ இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு 158 ருபீஸ் இருந்துச்சு. 2 ருபீஸ் காயின்ஸ் வந்து 100 ருபீஸ் காயின்ஸ் வந்து 107 ருபீஸ் இருந்துச்சு. இவ்வளோ தான் மொத்தம். 5 ருபீஸ் காயின்ஸ் வந்து 215 ரூபா இருந்துச்சு. அவ்வளோதாங்க. டோட்டலாக வந்து 1650 ருபீஸ் இருந்துச்சு. அந்த காயின்ஸ் எல்லாம் தனித்தனியாக கவரில் கட்டி ஒரு கடையில் கொடுத்து நாங்கள் நோட்டாக மாற்றிக்கிட்டோம். அந்த நோட்டை எல்லாத்தையுமே நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பிரதிக்குக்கும் ருத்துக்கும் பிரித்து போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.